இருக்கிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஏ மாயாண்டி, மாணிக்க கையிலையிலே மாமிசத்தை கலந்த உனக்கு இனி இங்க இடம் இல்லை. பொண்ணு வள்ளி கையிலையிலே பணவாடை கலந்ததுனால நீ பூலோகத்துக்கு போப்பா. பூலோகத்துக்கு போனேன்னா மையான கரை உண்டு, மானிட மக்கள் ரொம்ப உண்டு. உனக்கு எப்பமெல்லாம் பிண வேணும்னு ஆசைப்படுதியோ அப்பப்ப போய் நீ சாப்பிடலாம்ப்பா. அதனால நீ பூலோகம் போ, புகழா நல்லா வாழ்ந்துரு அப்படின்னார். எப்பா வேணுமென்று என்னை பிறவி செய்து வேணாம் என்று அனுப்பி வைப்பது நியாயமா? உங்களுக்கு என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுது? இல்ல என்ன பார்க்க உங்களுக்கு இறுக்கமா இருக்கா? ஈனாவானா என்னது? பரவாயில்ல. அதனால எப்பா வேணும்னு பிறவி செய்து வேண்டாம்னு அனுப்பி வைப்பது எந்த விதத்துல நியாயம்? நான் பூலோகத்துக்கு போனோம்னு சொன்னா நான் இப்படியே போக மாட்டேன். இப்படியே போனா எவனாவது என்ன மதிப்பானா? மதிக்க மாட்டான். நான் என்னென்ன கேட்கிறேனோ அத்தனையும் எனக்கு செய்து கொடுக்கணும். கைலாச வாசலில் எனக்கு ஊட்டு போட்டு நிலையம் போட்டு கொடுத்தீங்கன்னா பூலோகம் போவே நான் புகழா வாழ்வேன்னார். எப்பா நான் எத்தனையோ தெய்வத்தை கைலாசத்துல இருந்து பூலோகத்துக்கு அனுப்பி இருக்கேன். ஆனா எந்த தெய்வமும் எனக்கு ஊட்டு போட்டு நிலையம் போட்டு கொடை போட்டு தரணும்னு கேட்கல. நீ புதுசா ஒண்ணு கேட்கியப்பா, எனக்கு என்னன்னு தெரியல. நீ எதுவா இருந்தாலும் தெளிவா அப்பா கிட்ட சொல்லு, வேண்டியதை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தாரேன்னார். கேளு என்ன வேணாலும் கேளு அப்படின்னார். அப்ப மாயாண்டி சுடலை சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா பகவானே பகவானே, எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு நிலையம் போட்டு எதுக்க உள்ள பீடத்தில் முண்டனன்று பீடம் போட்டு அண்ணன் போய் எங்கேயும் வசூல் பண்ணிட்டு வாராப்புல. அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருங்க, இப்படியே வந்து போய்கிட்டு இருங்க. ஆமா 2 நிமிஷம் ஒரு காடி. எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாட்டி சித்தி டிவிக்கு அதிர்ஷ்டம் பார்த்துக்கோ. ஆமா ஆமா 7 கூடை மண்ணு வெட்டி எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் போட்டு எனக்கு அத்தை சாம ஊட்டு போட்டு பேச்சி அம்மா ஒரு பீடம், பிரம்மசக்தி ஒரு பீடம், பத்திரகாளி அம்மாளுக்கு ஒரு பீடம். இவங்க எல்லாத்துக்கும் முன்னால ஈசன் மகன் மாயாண்டிக்கு பீடம் போட்டு எதுக்க உள்ள பீடம் என் தம்பி முண்டசாமி. மாயாண்டி ஒரு பீடம், சுடலை தெய்வம் ஒரு பீடம், எதுக்க உள்ள முண்டன் என்று ஒரு பீடத்தை போட்டு முண்டனா நல்லா இருக்கான். அதனால இத்தனை பீடத்துக்கு முன்னால 8 நாளாக எனக்கு காப்பு கட்டி நோம்பிருந்து எனக்கு 8வது நாளையில எப்ப வியாழக்கிழமையில வியாழ நல்ல கிழமையில எனக்கு குடியழைப்பு நடத்த வேணும். எனக்கு வெள்ளி நல்ல கிழமையில எனக்கு மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலை இந்த இசை மகமாயாண்டிக்கு அப்பா 8 நாளாக காப்பு கட்டி நோம்பிருந்து 8வது நாளையில வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு குடியழைப்பு நடத்தணும். குடியழைப்புனா என்ன? அதுல ராத்திரி
அந்த குடி இல்ல. குடி அழைப்புன்னு சொன்னா ஒரு கோவில் திருவிழாவிற்கு சொந்த பந்தங்களை நம்ம குடியில் உள்ள மக்களை அழைப்பதற்கு பேரு தான் குடி அழைப்பு. உங்க குடியெல்லாம் பிறவு நல்ல. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு குடியழைப்பு வைத்து என் தாய் மாமே கோபால கண்ணனே எனக்கு புலவரா வந்து வில் படிக்கணும். எனக்கு வில்லுப்பாட்டு படிக்கணும். இந்த வில்லுப்பாட்டு வந்து சுடலைக்காகத்தான் கண்ணபுரா அன்னைக்கு வில்லுப்பாட்டா புலவரா இருந்து படிச்சாராம். சாதாரண வந்த வில்லு கிடையாது. அவர் படிச்ச பாட்டை சொல்லி நாங்களும் இன்னைக்கு பிளப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பிறவே அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு என் தாய் மாமை கோபால கண்ணனை எனக்கு புலவராக வில் படிக்கணும். வெள்ளிக்கிழமை மதிய உச்சி வேளையில எனக்கு கோமரமா நீங்களும் எங்க அம்மா இருக்கா பாரு என் பேச்சுக்கு கோமரமா எங்க அம்மா பார்வதி பெத்தவா பார்வதி வளர்த்தவா பேச்சு அவளும் விட்டு கொடுக்க முடியாது இவளையும் விட்டு கொடுக்க முடியாது. பேச்சுக்கு கோமராமா எங்க அம்மா பார்வதியும் நீங்க ரெண்டு பேரும் ஆடி பீட விட்டு வந்து ரெண்டு பேரும் கோமரமா நீங்க ஆடி வரணும். அவரால் முடியும். உன்னை பெத்த கடமைக்கு நான் கோமணம் கட்டி ஆடுதேன். நீ கோமணம் கட்டி ஆடுனா என்னமா இருக்கும் பாக்க? கோமணம் கட்டி இல்ல வேட்டி கட்டியே பார்க்க முடியல. கோமணம் வேறையா? நீ தானே சொன்ன கோமணம் கட்டி ஆட சொன்ன. கோமணம் கட்டி இல்ல கோமரமா ஆடி வரணும். கோமரமா ஆடி பயிரெடுத்து வந்து என்ன சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆடி வரும் போது மதியம் போல் எனக்கு மதிய உச்சி வேளையில தெய்வ கனியானை பிறவி செய்து எனக்கு 21 சொட்டு ரத்தமும் பலமுமா எனக்கு கைவெட்டு கொடுக்கணும். எனக்கு முழங்கைய கீறி கைவெட்டு கொடுத்து செத்தமும் பலமுமாக எனக்கு சட்டி சாதம் கொடுக்கணும். அப்பா எனக்கு சட்டி சாதம் கொடுத்து அதற்கு பின்னால 7 பரணம் போட்டு எனக்கு 7 பலி கொடுக்கணும். 7 பலி எனக்கு என்ன பலி எல்லாம் தெரியுமா? எப்ப சூலாடு ஒரு பரணே எப்ப சூலாடு ஒரு பரணே ஏ சுடலையான மாயாண்டிக்கு எனக்கு சூறு பண்ணி ஒரு பரணே எனக்கு பாலாடு ஒரு பரணே எனக்கு பால் பண்ணி ஒரு பரணே செங்கிடாய் ஒரு பரணே எனக்கு சேவக்கோழி ஒரு பரணே எனக்கு 7வது பரணில எப்ப எருமக்கிட பலியும் வேணும். எனக்கு 7வது பரணில எருமக்கிட பலியும் வேணும். எப்பாய ஆண்டவா பரம்பொருளே சூளாடு ஒரு பரனு சூழு பண்ணி ஒரு பரனு பாலாடு ஒரு பரனு பாலு பண்ணி ஒரு பரனு செங்கிடா ஒரு பரனு சேவக்கோழி ஒரு பரனு 7வது பரனில எருமக்கிடா பலி வேணும் எனக்கு. இப்படி 7 பரணு போட்டு எனக்கு 7 பலி கொடுத்து அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம் மூந்தி கருக்கள் முதச்சாம நேரத்துல என்ன அலங்காரம் பண்ணி ஆசார படப்பு சைவ படப்பு வேணும். ஆசார படப்பு எனக்கு சைவ படப்பு போட்டு 6 மணி ஆகுது. 6 மணி ஆகுதோ? ஆமா சீக்கிரம் படப்பு போட்டு நமக்கு படம் போட்டுருவோம். உங்களுக்கு அந்தி கருக்கள் அரைச்சாம வேளையில எனக்கு ஆசார படப்பு சைவ படப்பு போட்டு எனக்கு பல வகையா பச்சை படப்பு போடணும். என்ன பழம் வேணும்? மாம்பழம், முந்திரி பழம், அன்னாச்சி பழம், கொய்யா பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், சீதா பழம், தண்ணி பழம். முக்கியமான பழத்தை ஒரு பழத்தை மறந்து பெரிய பலாப்பழம் ஒண்ணு வேணும். மாயாண்டிக்கு வைக்கணுமோ இல்லையோ எனக்கு வைக்கணும். மாயாண்டிக்கு வச்ச பிறகு நமக்கு தேவை பலாப்பழம். அவர் சாப்பிட்டது போக மிச்சம் பெரிய பலாப்பழம் ஒண்ணு வச்சு பல வகையா எனக்கு பழப்பு போட்டு எனக்கு ஆசார தீவாரதனை காட்டி இரவு நேரத்தில் சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11 மணிக்குள்ள 1 கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும்.
என் தம்பி இருக்கா பாரு எதுக்கு உள்ள முண்டை முண்டை அவனுக்கு மூணையா அப்படி அரிசி சாதம் தனியா பொங்கிரணும். ஏய் சொல்லல என்ன அந்த ஒரு கோட்டை அரிசியில கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியதானே? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயு வயிறு வேற பத்தியா? வேற வேற. உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டா எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கும். அதனால அவனுக்கு தனியா எனக்கு தனியா. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல வந்து ஒத்து போவாது, பிறகு தனியா பொங்கிடணும். அதனால ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போட்டு எனக்கு இன்னும் எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? எப்படி? கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி முட்டை கோழி கறி சமைத்து எனக்கு முளி அரிசி சாதம் பொங்கி எனக்கு பொட்டை கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 எனக்கு குப்பியில சாராயோ எனக்கு குப்பியில சாராயோ எனக்கு குடுவையில தென்னங்கள்ளா குப்பி சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கள்ளு குப்பி சாராயமும் குடுவை தென்னங்கள்ளும் எது வைக்கியோ வைக்கலையோ அது கரெக்டா வந்துடணும் பாத்துக்கோ. என்ன உனக்கு சாராயமும் கிடையாது, சரி தென்னங்கள்ளும் கிடையாது. தென்னங்கள்ளு வேணும்னா கேரளாவுக்கு தான் போகணும். ஆமா கேரளாவுக்கு தான் போகணும். அங்க போனா தான் சௌரியமா குடிக்கலாம். அதனால ரெண்டும் கிடைக்காது. உனக்கு பெரிய ஃபுல் பாட்டில் வாங்கி சொல்லட்டுமா? பெரிய புல்லா? ஃபுல் பாட்டில். என்ன பாட்டில்? ஒயின் வேண்டாம், ஒயின் வேண்டாம். உனக்கு பெரிய ஃபுல் பாட்டில் எம்சி வாங்கி வைக்க. எனக்கு வேற பிராண்ட் தான் வேணும். வேற என்ன பிராண்ட் வேணும் அப்படி நீ சொல்லு. ஒரு 1848 வாங்கி வை. 1848 கம்பெனி வேலை உங்களுக்கு எப்படி பாத்தீங்க? 1848 கிடைக்கல. 1848 கிடைக்கல. 1848 கிடைக்கலன்னா ஒரு லெமன் பக்காடி. லெமன் பக்காடியும் கிடைக்கல. ஜினோ ஆமா அதுவும் இல்லைன்னு வச்சுக்க. சானக்ஸா, நெப்போலியன், ரம்மு, சின்னு, கோல்கொண்டா இப்படி ஏதாவது ஒரு வெரைட்டியா நல்ல பிராண்டா வாங்கி இதெல்லாம் எங்க கம்பெனி சீக்கிரட்டியா. எல்லா பிராண்டும் உனக்கு தெரியுதா? எப்படி தெரியுது உனக்கு? எல்லாம் உங்க கூட சேர்ந்து தானே. என் கூட குடிகார போய் கூட சேர போய் உனக்கு எல்லா பிராண்டும் தெரியுது. உனக்கு பேத்தியால இருந்தா பிற பூரா பாட்டிலையும் பிறகு வெளியே போட வேண்டி இருக்கு. குடிச்சிட்டு வெளியே போடுறேன். பிராண்ட பார்த்து 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 தூர போடுறேன். நீ தான் எடுத்து வெளியே போடுற. பிறகு நீங்க பிராண்ட பூரா கவனிச்சுக்கிடுத. அதனால எது வைக்கியோ வைக்கலையோ குப்பி சாராயமும் குடுவை தென்னங்களும் எனக்கு வைக்கணும். கொலை கருவாடு, எள்ளு புண்ணாக்கு, முக்கியமா சுருட்டு வேணும். சுருட்டு என்ன சுருட்டு வேணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால சுருட்டு மான்மாருக்கு சுருட்டு. ஓ மான்மாருக்கு சுருட்டு. ஆமா அதான் நல்லா இருக்கும். அந்த சுருட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும், நீட்டமா இருக்கும், கையில பிடிக்க கரெக்டா இருக்கும். அப்பன்னா சாப்பிட்டது பூரா செமிக்கும் பாத்துக்கோ. செமிக்கும். அதனால மான்மாருக்கு சுருட்டு. அவிச்ச முட்டை 61. ஓ 61. பச்சை முட்டை 11. 11. ஆமா. ஏய் நான் லக்காங்கோலி முட்டை வாங்கி வச்சிரலாமா? லக்காங்கோலி முட்டையா? லக்கா முட்டைய உன் பேத்திய வயசுக்கு வந்தானே அவிச்சு கொடு. உனக்கு என்ன முட்டை வேணும்? எனக்கு நல்ல நாட்டுக்கோழி முட்டையா வாங்கி வைப்பா. நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை வந்து 20 ரூபா சொல்றாங்களே. 20 ரூபானாலும் தெருவா போனா தான் கிடைக்கும். ஆமா. கடையில போய் வாங்க முடியாது. வாங்க முடியாது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்வோம்? எப்படியாவது வாங்கி வை, உன் பொறுப்பு தான். உன்னை பெத்த கடமைக்கு நான் தெருவா போய் உனக்கு முட்டை வாங்கி வைக்க, நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வைக்க. இந்த நாட்டு கிடைக்க போறியா? நாடு கிடைக்க போறியா? நாட்டுக்கோழி முட்டை வாங்க போறியா? இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை அண்ணார் அவர்கள் பெரிய பத்திரம் போட்டு கொண்டு வந்திருக்காவோ. சின்னத்துறை நாடார் அவர்களும் என்ன தெரியல என்கிட்ட கொடு. படி படி. நான் வந்து MBBS படிச்சிருக்கேன். ஆமா ஆமா. தமிழ்ல எழுதிருக்காங்க. தமிழ் எனக்கு தெரியாது. நான் பூரா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பேன். வேற என்ன தெரியும்? நான் பூரா இங்கிலீஷ் தான் படிப்பேன். அப்படியா? தமிழ்ல நீ தலைகீழ படிப்பவளுக்கு கொடு. இது தமிழ்ல எழுதிருக்காங்க அண்ணாச்சி. சின்னத்துறை நாடார் அவர்களும் சரோஜம்மாள் அவர்கள் சார்பாகவும் அவர்கள் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வர்கள் சிவசுப்பிரமணியன் அவர்களும் பானுப்பிரியா அவர்களும் பார்வதி அவர்களும்
காவேரி பக்கத்தை சேர்ந்த சரி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியன் அவர்களும் பானுப்பிரியா அவர்களும் பார்வதி அவர்கள் சார்பாக சுரேஷ் அவர்களும் ராதா அவர்களும் சிவசக்தி மெட்டல்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்களின் அன்பு கரத்தாலே 501 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக துரைசாமி நாடார் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் B2B கலெக்ஷன்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்களின் அன்பு கரத்தால் அவர்களுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பி சுப்பிரமணிய நாடார் அவர்களும் முத்துமணி அம்மாள் அவர்களும் PS காய்கனி வியாபாரம் செய்து வரக்கூடிய புதிய முத்தூரை சேர்ந்த சுப்பிரமணிய நாடார் அவர்களும் முத்துமணி அம்மாள் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 501 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக முத்துக்குமார் பேரன் மாட்டு வண்டி தங்கம் நாடார் அவர்களும் ராமஜெயம் அவர்களும் சண்முகப்பிரியா அவர்களும் தஸ்வின் அவர்களும் விஸ்வின் அவர்களும் மாடசாமி வட்டத்தெருவை சேர்ந்த இவர்கள் அனைவர்களின் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். மேலேசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். மேலேசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். மேலேசை கலைஞர்கள் பரிசனங்கள் எல்லாம் பத்ரகாளி அம்மனுடைய அருளாலே இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று என்றென்றைக்கும் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானை தனனை தன்னோம் தானை தந்தனை தோம் தானை தன்னோம். உனக்கு வேலை நல்ல வேலையா விளையாடும் சமயம் ஐயா. ஏ மணி விளக்கில் வந்து பிறந்த பிள்ளையே எங்க மாயாண்டி சுடலையா. ஏ சுடர் ஒளிவில் வந்து பிறந்த பிள்ளையே ஏ சுடலையான மாயாண்டி முண்டாம் போல வந்து உருண்ட தெய்வம் ஏ உருண்ட தெய்வம் மூத்தமுள்ள சுடலையோ உனக்கு வேலையான வேலையா வேலையா சுடலைக்கு வேட்ட கொள்ளும் நேரமையா. ஐயோ இப்போ ஆடுவாரா பாடுவாரா ஆடாலி போடுவாரா ஏ பூனை போல ஐயா பதுங்குவாரா ஏ பதுங்குவாரா சுடல புலிப்பாசு பாயுவாரே உனக்கு கட்டி வெல்ல வரிந்து கட்டி ஏ கடவுள் மகன் சுடல மாயாண்டி எப்ப கருத்த கச்ச உனக்கு சுங்கலிட்டு எப்ப கட்டி வெல்ல வரிந்து கட்டி எங்க